ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வடகறி எப்படி செய்யுதுன்னு பார்ப்போமா? ஃபஸ்ட்டு நைட்டே நான் கடலைப்பருப்பு ஊற வச்சுட்டேன். அதை மிக்சியில் போட்டு உப்பையும் போட்டு நல்லா நான் பண்ணியிருக்க கன்சிஸ்டன்சிக்கு வந்த பிறகு எடுத்து ஒரு பவுலில் போட்டு அதை நல்லா உப்பை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் மிக்சியில் இருக்க தண்ணியெல்லாம் கழுவி இது பண்ணி வச்சுக்கோங்க. அது நம்ம கிரேவிக்கு யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு இட்லி குண்டான் பாத்திரம் எடுத்து அடுப்பில் வைங்க. நான் எப்படி இது பண்ணி வச்சுருக்கோன்னு அதே மாதிரி இட்லி பாத்திரத்தில் வைங்க. நான் சைட் பை சைட் இட்லியும் ஊற்றிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம கடாயை வச்சு கிரேவிக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். கிரேவிக்கு கடாயை வச்சுட்டு எண்ணெயை ஊற்றிடுங்க. நான் 3 டீஸ்பூன் ஆஃப் ஆயில் ஊற்றிருக்கேன். கூட பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டுட்டு பச்சை மிளகாவையும் போட்டுக்கோங்க. பச்சை மிளகா 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு ஒரு 4-5 இஞ்சி பூண்டை இடித்து போட்டிருக்கேன். அப்புறம் 3 வெங்காயத்தை நல்லா வெட்டி சாசைட் பண்ணி அதை நல்லா பொன்னிறமாக இது பண்ணிக்கோங்க. அது பொன்னிறமாக இதுவான பிறகு 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். 2 தக்காளியை மீடியமாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி வதங்கி கொஞ்சம் இதுவான பிறகு உப்பு கொஞ்சம் தேவையான அளவு இதுலேயே நான் எவ்வளோ எடுத்துருக்கணும் அதே கல் உப்பு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா இதுவான பிறகு மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள், இது நல்லா பச்சை வாசனை போன பிறகு நம்ம தனியாக ஒரு மிக்சியில் எடுத்து வச்சுருந்தோம்ல தண்ணி, அதை ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணி ஆட் பண்ண பிறகு நல்லா தண்ணி இது பச்சை வாசனை போய் நல்லா கொதி வந்த பிறகு நம்ம வடகறிக்கு இட்லி பாத்திரத்தில் வச்சுருந்தோம்ல அதை நல்லா உதிரியாக பண்ணி இது பண்ணிக்கோங்க. உதிரியாக எடுத்து வச்சுட்டு அதையும் தண்ணி கொதி வந்த பிறகு ஆட் பண்ணிக்கோங்க. அது ஆட் ஆன பிறகு நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வந்த பிறகு கொத்தமல்லி போட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வடகறி உங்களுக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக என்ன மறந்துட்டேன்னா சீக்ரெட் இன்க்ரீடியன்ட்ஸ் நான் லாஸ்ட்டாக கரம் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கரம் மசாலா லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.